Hello students, welcome to Hiba Max. ஹாஃபெலி எக்ஸாமுக்கு எல்லாருமே ரொம்ப சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு 5 minutes லாஸ்ட் இயர் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் ஒரு வாட்டி நீங்கள் பாருங்கள். ஸோ இதில் இருக்க கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு அட்டென்ட் பண்ண முடியுதான்னு ஒரு செக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், நான் ஃபுல் ஸ்க்ரீன் வர மாதிரி தான் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி எடுத்துக்கோங்க, சரிங்களா? சாரி, லேட்டாக கொடுக்குறதுக்கு இப்போ தான் ப்ரிப்பேர் பண்ண முடிஞ்சது. ஃபஸ்ட்டு 1 marks எல்லாம் பாருங்கள். நான் 2 mark 5 mark மட்டும் ஒரு சின்னதாக ரீகால் கொடுக்குறேன். இது அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, செகண்ட் பேஜ். ஸோ இதில் இருக்க 2 marks எல்லாம் பாருங்கள், உங்களுக்கு அட்டென்ட் பண்ண முடியுதான்ட்டு. ஜஸ்ட் அப்படியே நீங்கள் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியணும், இது எனக்கு தெரியும், இதை என்னால் அட்டென்ட் பண்ண முடியும்ன்ட்டு. சின்னதாக ஒரு ரீகால். ஏன்னா லாஸ்ட் மினிட்ல இந்த மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ண முடியும். கொஷின் பேப்பர்ஸ் பார்த்து இதில் இருக்க கொஷின்ஸ்லாம் தெரியுதா இல்லையா. 21st கொஷின் பாருங்கள், ஈஸி தான். A cross B. 22nd ஸ்லோப் ஆஃப் த லைன் ஜாயினிங். அடுத்து ஹில் இன் த ஃபார்ம் ஆஃப் ரைட் ஆங்கிள். அப்புறம் ஃபைண்ட் த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த டாப் ஆஃப் த டவர். அப்புறம் அலுமினியம் ஸ்பியர், ஹைட் ஆஃப் சிலிண்டர். அப்புறம் டயமீட்டர் ஆஃப் ஸ்பியர், சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. ரேஞ்சு கோஎஃபிஷியன்ட் பாருங்கள், ரேஞ்ச்லேருந்து 1. அப்புறம் ஸ்பெரிக்கல் லெட் ஷார்ட்ஸ், ஈஸியான கொஷின். 28 கம்பல்சரியிலே ஈஸி, 7th லெசன்லேருந்து. அப்புறம் 5 mark பாருங்கள், 29 ஃபர்ஸ்ட் லெசன், செகண்ட் லெசன். அப்புறம் 9 cube + 10 cube + up to 21 cube. அப்புறம் ஸ்கொயர் ரூட்டு. அப்புறம் மேட்ரிக்ஸ், ஈஸியான சம், a² - 5a + 7i2. அப்புறம் பைத்தகோரஸ் தியரம் கேட்டிருக்காங்க. ஈக்குவேஷன் ஆஃப் பர்பெண்டிகுலர் பைசெக்டர் ஆஃப் த ஜாயினிங் ஆஃப் த பாயிண்ட்ஸ். அப்போ 2 பாயிண்டோட ஸ்லோப் கண்டுபிடிச்சி அதோட பர்பெண்டிகுலர் ஃபார்ம். அப்புறம் நமக்கு 2 பாயிண்ட் பர்பெண்டிகுலர் பைசெக்டர்னால மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சி அதில் ஒரு பாயிண்ட், 1 ஸ்லோப் 1 பாயிண்ட் ஃபார்முலா. அப்புறம் ஏரியா ஆஃப் குவாடிலேட்டரல். ஸோ கண்டினியூஸாக பார்த்தனாலே நமக்கு 8 கொஷின் கரெக்டாக அட்டென்ட் பண்ணலாம். ஈஸியாக தான் இருக்குது இல்லையா. அடுத்தது a man is standing on the deck of the ship. அப்புறம் ரேடியோ ஆஃப் சர்க்குலர் எண்ட்ஸ் ஆஃப் அ ஃப்ரஸ்டம் கேட்டிருக்காங்க. கேப்சியூல் சம், நான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸில் எப்போவுமே இதெல்லாம் சொல்லியிருப்பேன். அப்புறம் ஃபைண்ட் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். 2 dice rolled, ஈஸி தான். அப்புறம் 7 + 7 7 ரொம்ப ஈஸி. நம்ம எக்ஸாம்பிள் 5 + 5 5 மாதிரியே 7 வச்சு வர்றது. அப்புறம் கிராஃப் ஜியோமெட்ரி பார்த்துருங்க. கன்ஸ்ட்ரக்ட் சிமிலர் ட்ரையாங்கிள் 4/5. அப்புறம் ட்ரா சர்க்கிள் ஆஃப் டயமீட்டர். அப்புறம் ட்ரா டூ டேஞ்சன்ட், ஈஸியான சம். 2 tangentனாலே ஈஸி தான். அப்புறம் கிராஃபும் பார்த்துக்கோங்க. y when x = 3, x when y = 6. சொல்யூஷன் தனியாக எடுத்து எழுதுங்க, சரிங்களா. எப்போவுமே ஸ்டேட் த நேச்சர் ஆஃப் சொல்யூஷன்னாலும் அது எடுத்து எழுதணும். கிராஃபும் வரையணும், அதோட நேச்சர் என்னன்னு எடுத்து சொல்லணும். அடுத்த கொஷின் பேப்பர் பார்க்கலாம். நெக்ஸ்ட் செட் கொஷின் பேப்பர் பாருங்கள். 1 mark மட்டும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வீடியோ முடிஞ்சவொன்னு பாருங்கள். ஏன்னா நம்ம நிறைய கொஷின் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணோம். அதனால் 1 mark மட்டும் நான் உங்களுக்கு வீட்டில் நீங்கள் பார்க்குறதுக்கு விடுறேன், சரிங்களா. 2 mark ஃபர்ஸ்ட் கொஷின் ஈஸி, ரிலேஷனாக இல்லையான்ட்டு. அப்புறம் f of k = 5, நிறைய வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். அப்புறம் விச் டேர்ம் ஆஃப் அன் AP வந்து 16 11 6 1 is -54, ஈஸி. ஃபைண்ட் த 10th term ஆஃப் GP. 8th term கொடுத்துட்டு காமன் ரேஷியோ கொடுத்துட்டாங்க. ஸோ A கண்டுபிடிச்சிட்டு நம்ம 10th term கண்டுபிடிக்கணும். 3rd லெசனில் சிம்பிளிஃபை, ஈஸியான கொஷின். ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சி கேன்சல் பண்ணால் போதும். அப்புறம் டிட்டர்மைன் த நேச்சர் ஆஃப் ரூட்ஸ். நெக்ஸ்ட்டு மேட்ரிக்ஸ் ஈஸி, டிரான்ஸ்போஸ் தான் கேட்டிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், லேடர் தான். லேடர் சம் கொடுத்துருக்காங்க, ஈஸியானது. லைன் த்ரூ த பாயிண்ட் அண்ட் ஸ்லோப். பாயிண்ட்டு கொடுத்துட்டாங்க, அந்த பாயிண்ட்ஸோட ஸ்லோப் என்னன்னு கொடுத்துட்டு ஏவோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஷோ தட், ஈஸியான சம். 1 + tan² A / 1 + cot² A. இதெல்லாம் ஆக்சுவலாக 6th chapterல 6.1 பார்க்கலன்னா இந்த கொஷின் பேப்பர் சம்ஸையாவது பார்த்துக்கோங்க. இஃப் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கோன் ஆஃப் ரேடியஸ் கொடுத்துட்டு 704, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவும் கொடுத்துட்டாங்க, ரேடியஸும் கொடுத்துட்டாங்க. எல் என்னன்னு கேட்குறாங்க, ஸ்லாண்ட் ஹைட் என்னன்னு கேட்குறாங்க. அப்புறம் ரேஞ்ச் அண்ட் கோஎஃபிஷியன்ட், சேம் ரேஞ்ச்லேருந்து ஒரு கொஷின் வந்துடுது. அப்புறம் ப்ராபபிலிட்டி தட் அ லீப் இயர், எக்ஸாம்பிள் சம். அப்புறம் 7th chapterலேருந்து இந்த வாட்டி கம்பல்சரி செகண்ட் இதுவும் அதில் தான் கேட்டிருக்காங்க. மெட்டாலிக் ஸ்பியர் பால் ஆஃப் டயமீட்டர் 6 centimeters melted and recast into a cone with a diameter of the base வந்து 12, height of the cone என்னன்னு கேட்குறாங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, நான் அதனால தான் ஸ்டாப் பண்ணி ரீட் பண்ணுறேன். அந்த டைமில் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். அடுத்த 5 mark 29 ஃபர்ஸ்ட் லெசன், 30 1.4, நிறைய வாட்டி இந்த கொஷின்ஸ்லாம் வரும் சொல்லியிருக்கேன். 31 பாருங்கள், ப்ராடக்ட் ஆஃப் 3 consecutive term, ஈஸி. அடுத்து ஃபைண்ட் த சம் ஆஃப் த சீரீஸ், கியூபிக்கில் தான் வருது.
அப்புறம் ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயரோடது வந்துடுது. அப்புறம் மேட்ரிக்ஸு, பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம், ஏரியா ஆஃப் குவாடிலேட்டர் கொடுத்துட்டு கே வேல்யூ. நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த 8 கொஷின்ஸ் 8 or 9 1 2 3 4 5 6 7 8 கொஷின்ஸ் அடுத்ததும் சேர்த்து 5th சாப்டர் 9 கொஷின்ஸ் அப்படியே ஃபஸ்ட்டு 5 சாப்டர் பார்த்தாலே நீங்கள் எழுதிடலாம். ஃபஸ்ட்டு 5 சாப்டர் பார்த்தாலே 9 கொஷின்ஸ் நீங்கள் அட்டென்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராபபிலிட்டி, சப்போஸ் அதில் எதாவது தெரியலனா ப்ராபபிலிட்டி சூஸ் பண்ணுங்கள். அப்புறம் 42 கண்டிப்பாக எழுதணும். 37 vertices ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி கொடுத்துட்டு ஆல்டிடியூட். அப்புறம் மேன் ஸ்டாண்டிங் அவுட் சைட் த ஹவுஸ். அப்புறம் கண்டெய்னர் ஓப்பன் அட் த டாப், ஃப்ரஸ்டம் சம். அப்புறம் டீச்சர் ஹேஸ் டு கம்ப்ளீட் 60 pages அது. அப்புறம் 2 dice roll together, find the probability of getting a doublet. Doubletனா 1, 1, 2, 2 or sum of the faces as 4. GCD சம் தேர்ட் லெசன்லேருந்து 5 mark கம்பல்சரி. அப்புறம் 2 tangent சம் தான் கேட்டிருக்காங்க. அப்புறம் ட்ரையாங்கிள் ஒன்று. அப்புறம் ட்ரா த கிராஃப் விட்டுறாதீங்க, எல்லாமே படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் பேப்பர். ஸோ 1 mark மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அதில் ஆன்சர் மார்க் பண்ணியிருக்காங்க, கரெக்டாக தப்பான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஏன்னா அது நான் மார்க் பண்ணல, ஸோ அது கன்ஃபார்மாக என்னால் சொல்ல முடியாது. நீங்களும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் 15th கொஷின் சேம் ஃபஸ்ட் லெசன் ஃபஸ்ட் லெசன் மாட்லேருந்து கேட்டிருக்காங்க ஒரு கொஷின். அப்புறம் ரூட்ஸ் ஆஃப் த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன், மேட்ரிக்ஸு, ஆங்கிள் பைசெக்டர் தியரம். ஏடி இஸ் த பைசெக்டர் ஆஃப் ஆங்கிள் ஏ அப்படின்னாலே ஆங்கிள் பைசெக்டர் தியரம். அப்புறம் ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ரெண்டும் பேரலாக இல்லையா, ஸ்லோப் கண்டுபிடிச்சி ஈக்குவலாக இல்லையா, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். அப்புறம் ப்ரூவ் தட் காட் தீட்டா ப்ளஸ் tan theta is equal to secant theta cosecant theta, ஈஸியான சம். அப்புறம் டவர் stands vertically on the ground. அடுத்து if the circumference of a conical wooden piece கொடுத்துட்டு வால்யூம் கேட்குறாங்க, ஹைட்டு. ஃபைன் த ரேஞ்ச் அண்ட் கோஎஃபிஷியன்ட். பாருங்கள், ரேஞ்ச் அண்ட் கோஎஃபிஷியன்ட் எனக்கு கண்டிப்பாக ஒரு கொஷின் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேருந்து. அடுத்து டை இஸ் ரோல்டு அண்ட் அ காயின் இஸ் டாஸ்டட் சைமல்டேனியஸ்லி, ஈஸியான சம். அடுத்து ஃபைன் த சம் ஆஃப் 3 + 1 + 1/3 up to infinity. எஸ் ஆஃப் இன்ஃபினிட்டிலேருந்து ஒரு சம் வரும்னு நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன். அடுத்த 5 மார்க்கை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எத்தனை 5 மார்க் உங்களால் அட்டன் பண்ண முடியுதுன்னு பாருங்கள். தெரியாமல் ஏதாவது இருந்தால் அதை மட்டுமாவது படித்து வச்சுக்கோங்க, சரிங்களா? ரேகா சம் வந்திருக்கு, ஜிபி ப்ராடக்ட் ஆஃப் ஜிபி வந்திருக்கு, எப்பவும் போல் ஸ்கொயர் ரூட் ஒன்று, பைத்தகோரஸ் தியரம் ஒன்று, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே, சரிங்களா? நான் ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வீடியோ போட்டிருக்கேன், அதெல்லாம் நீங்கள் படிச்சிருந்தீங்கனாலே இது எல்லாமே அதில் கவர் ஆகிருக்கும். அடுத்து அலுமினியம் ஸ்பியர் நிறைய வாட்டி கேட்டுட்டாங்க. 3 அன்பயஸ்ட் டயாஸ், மேட்ரிக்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள், கம்பல்சரி இல்லை அதுவும். அப்புறம் கிராஃப் ஜியோமெட்ரி பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் பார்த்த கொஷின் பேப்பரில் உங்களுக்கு எவ்வளோ கொஷின்ஸ் அட்டன் பண்ண முடியுதுன்னு பாருங்கள். தெரியாத கொஷின்ஸை நீங்கள் இன்னொரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இன்னும் டைம் இருக்குது. ஆல் த வெரி பெஸ்ட். நல்லபடியாக எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள், சரிங்களா? இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.